கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்கிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கம் ஆனேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு ரோமர் 10வது அதிகாரத்தில் 18 முதல் 21 வசனங்களை மீண்டுமாய் நாம் அதை தியானிக்க போகிறோம். இந்த ரோமர் 8, 9, 10 இந்த அதிகாரங்களில் எல்லாம் இரட்சிப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் போதித்து கொண்டே வருகிறார். சுவிசேஷத்தை குறித்து போதிக்கிறார். எப்படி இந்த சுவிசேஷத்தை மக்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று போதிக்கிறார். அதே போல் எப்படி யூதர்கள் இதை கேள்விப்பட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் போதிக்கிறார். சுவிசேஷத்தை குறித்து போதிக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், ரெண்டையுமே போதிக்கிறார். அதில் குறிப்பாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதாவது யூதர்களுடைய கான்செப்ட் என்னென்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஒருவரே அப்படின்னா அது யெகோவா தேவன், பிதாவாகிய தேவன் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறாரு. சமகாலத்தில் பார்க்குறாங்க அவரை ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது ஒரு போதகராக ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர அவரை ஆண்டவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் மேசியா என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா ராஜாவாக ரோம் அரசாங்கத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி வரல. ஒரு மாட்டு தொழுவத்திலே, ஒரு மந்தையின் துருக்கம் என்கிற முன்னணியிலே அவர் பிறக்கிறார். அதன் பின்பு வளர்க்கப்படுகிறார். பின்பு அவர் ஊழியத்தை செய்கிறார். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால தான் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்கள், அறைய வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். இயேசுவையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பேதுருவையோ யாக்கோபையோ யோவானையோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் பவுல் அப்போஸ்தலன் இவர்கள் யாரையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால தான் ரட்சிக்கப்படாத யூதர்களுடைய பைபிள் என்பது பழைய ஏற்பாடு மட்டும்தான். இன்றைக்கும் பழைய ஏற்பாடை மட்டும்தான் அவங்க வாசிக்கிறாங்க. அவர்கள் பெரிதாக நினைக்கிறது, ராஜாவிலே பெரியதாக நினைக்கிறது தாவீது, பின்பு சாலமோன். தீர்க்கதரிசிகளில் அவங்க பெருசாக நினைக்கிறது எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி இவர்களை. மெய்ப்பர்களிலே பெரிதாக தலைவர்கள், மெய்ப்பர்கள் அந்த வகையில் பெரிதாக நினைப்பது மோசேவை. மோசேவையும் யோசுவாவையும் பெரிதாக நினைக்கிறார்கள். அதே மாதிரி தகப்பன் ஸ்தானத்திலே ஒருவரை வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை மிகுந்த மரியாதையோடு பார்க்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இவங்க மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் கூட பரிசேயர்கள் ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணும்போது, மோசே எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரே, ஆபிரகாம்
எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மதிக்கிற அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால் சுவிசேஷத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையினால் ரட்சிக்கப்படவில்லை. ஆகையினாலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால அவர்கள் நித்திய மரணத்திற்கு நேராய் செல்லுகிறார்கள். நித்திய மரணத்துக்கு நேராய் செல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தேவன் அற்றவனாக ஆக்கினி தீர்ப்பை அடைவதற்கு முக்கிய காரணம் என்ன? தேவன் இல்லாமல் ஆக்கினி தீர்ப்பை அடைவதற்கு முக்கிய காரணம் என்ன? ரோமர் 10வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவருமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கான். இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரா? கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவருமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா சொல்லியிருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லியிருப்பார். ஏசாயா சொல்லியிருக்கார். ஏசாயா மூலமாக சொன்னது யார்? ஆண்டவர். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் தம் மண்டையிலே சேர்த்து கொள்ள தம்முடைய கைகளை நீட்டிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தான் வருவதற்கு மனதில்லை. இரட்சிப்பின் வழி என்பது எளிதான வழி தான், கஷ்டமான வழி இல்லை. அதாவது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து பலியாக்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயில இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கடவுள், இயேசுதான் கர்த்தர்னு அறிக்கையிடணும். இதை ரெண்டையும் செஞ்சுட்டா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறான். இப்போ ரட்சிப்பு ரொம்ப எளிதாயிடுச்சு. இப்போது இது தேவனுடைய கிருபை, நம்முடைய சுயநீதியில் இதை பெற முடியாது. அப்போ ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகள் முன் அடையாளமாய் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான தீர்க்கதரிசி ஏசாயா. அதெல்லாம் அவங்க பைபிளில் இருக்குது, ஆனால் வெளிப்பாடு இல்லை. எப்படி இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க? சிலை வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பைபிளில் சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? அவங்கள்ட்டையும் அதே பைபிள் இருக்கா இல்லையா? அவங்க வச்சுருக்கிற பைபிள்லேயும் அந்த வசனம் இருக்குதா இல்லையா? அந்த வசனத்தை படித்தும் மனக்கண்கள் பிரகாசம் ஆகாததினால், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால் அவங்களால் அதை செய்ய முடியல. அதே போல தான் யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டு என்கிற அந்த பைபிளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், மேசியா வருவார், இயேசுன்ற பெயர் மட்டும்தான் இருக்காது. அவர் எல்லாருடைய பாவத்திற்காகவும் மரிப்பார், சிலுவையில் அடிக்கப்படுவார் என்கிற பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதையெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. படித்தாலும் அது இயேசுவோடு அவங்க என்ன செய்கிறதில்ல, கனெக்ட் பண்ணி அவங்க பார்க்கறதில்ல. ஆகையினாலே இயேசுவை ஆண்டவர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. தேவன் கொடூரமானவர் அல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி இரக்கத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். சுவிசேஷத்தை கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்துவதால் தான் யூதர்களும் மற்றவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள்லே பார்க்கலாம். சில ஆளுக்கு எத்தனை வருஷம் சுவிசேஷம் சொன்னாலும் சரி, எவ்வளோ நாள் சொன்னாலும் சரி, அந்த நேரம் தலை ஆட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு வராது, ஒரு நாளும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காது. காரணம் என்னென்னா, அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் மட்டுமல்ல, எதிர்த்து பேசுகிறவர்கள். ஆகையினால தான் அவங்க என்ன செய்கிறதில்ல, வர்றதில்ல. சிலர் உடனே நம்ம சொன்னோன்னே எதிர்த்து பேச மாட்டாங்க, ஆனால் சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 5வது அதிகாரம் 25வது வசனம்.
ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமலும் இன்னும் அவருடைய கையை நீட்டினபடியே இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய கையை மனிதர்களுக்கு விரோதமாய் நீட்டினால் என்ன நடக்கும் என்பதுதான் இப்பொழுது நாம் வாசித்த வசனம். இப்போ நாம் வாசித்த வசனம் சங்கீதம் 78 22. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அதிலே 34வது வசனம். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடினார்கள். சங்கீதம் 91வது சங்கீதம் தேவன் தருகிற பாதுகாப்பை பற்றினதான ஒரு சங்கீதம். இப்போ மழை பெய்யும் போது கொடை வச்சிருக்கிற மனுஷன் எப்படி நனைகிறது இல்லையோ அதே போல ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மனிதன் உலகத்தின் மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளினால் மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆண்டவரே பாதுகாக்கிறார். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை கொல்லும்போது அப்படின்லாம் வருது இல்லையா? ஆண்டவர் கொல்றாரா அப்படின்னா சில இடங்களில் ஆண்டவர் தண்டனைகளை கொடுத்துருக்கிறார். அது எதுக்காக, ஏன் அங்கே வந்து மனிதர்கள் இறந்தாங்க, ஏன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு நபர் இல்லை. பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நபர் மனிதனையும் தேவனுக்கும் பாலமாக நின்று பிதாவினிடத்தில் மனிதருடைய பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபர் பழைய ஏற்பாட்டில் இல்லாதனால தான் அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் தவறு செய்த உடனே ஆண்டவர் கோபப்பட்ட உடனே தண்டனை உடனே அவர்களுக்கு வந்தது. எரேமியா 7வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகள் ஆகிய என் ஊழியக்காரரே எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, உங்க பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல், அதாவது எகிப்து தேசத்தில் அடிமையாக கிடந்தாங்க, மோசே என்கிற மனிதனை அனுப்பி நான் அவர்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும்ப்பா நான் வந்து என்னுடைய ஊழியக்காரர்களை உங்ககிட்ட நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அனுப்பிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அதாவது தமிழில் வந்து என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டதேன்னு தான் வருது. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன வரும்னா டெய்லி ரைசிங் அப் ஏர்லி இன் த மார்னிங், அதாவது விடியற்காலமே தினம் தினம் விடியற்காலமே அனுப்பினேன். அதாவது விடிஞ்சு விடியம்னு என்ன செஞ்சிருவாராம், ஊழியக்காரர்கள் அனுப்பிச்சிருவாராம். எதற்காக அப்படின்னா ரட்சிப்பை கொடுப்பதற்காக, ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், விடுதலையை கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விடியற்காலமே அவர்களுக்காக தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்போ நாள் முழுதும் தன்னுடைய கையை நீட்டி கொண்டே இருக்கிறார். பிள்ளை காணாமல் போயிடுச்சுன்னா பிள்ளை கவலைப்படுறத விட பெற்றோர்கள் தான் என்ன செய்வாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. அதே போல தான் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பேச்சை மீறி கேட்காம போகும்போது, தன்னை விட்டு போகும்போது ஆண்டவர் ரொம்ப என்ன செய்கிறாரு, அதற்காக வருத்தப்படுகிறார். அப்போ ஜனங்கள் ஆண்டவர் விட்டு வழி விலைக்கு போகும்போது அவர்களை விடுவதற்கு ஆண்டவருக்கு மனதில்லை. ஆண்டவர் தான் அவங்கள விட அதிகமாக அவங்கள தேடி போகிறார். அவங்க ஆண்டவரை தேடுறதை விட ஆண்டவர் தான் அவங்கள என்ன செய்கிறாரு, அதிகமாக தேடிக்கொண்டே செல்கிறார். அப்பேற்பட்ட
மகா இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? நான் திராட்சை தோட்டத்திற்காக இதுவரை செய்யாத எந்த வேலையை இன்னும் நான் அதற்கு செய்யலாம். நான் ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்டேன் திராட்சை தோட்டத்திற்கு. இன்னும் நான் செய்யாத வேலை ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்தால் அதையும் நான் என்ன செய்கிறேன், செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் என்ன செய்கிறேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுவோ எனக்கு என்ன கொடுத்துச்சு, கசப்பான பழங்களை அது கொடுத்துருக்கிறது. அதாவது திராட்சை தோட்டம் திராட்சை பழம்னு சொல்லும்போது அது இஸ்ரவேலர்களை குறிக்கும், யூதர்களை குறிக்கும். ஆண்டவருடைய அன்பை நிராகரிக்கிறவர்கள் தான் ஆக்கினை தீர்ப்புக்குள் செல்லுகிறார்கள். இப்போ ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டுச்சா இல்லையா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நியாய தீர்ப்பு நாட்கள் இனிமேல் வரும், ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்கிறோம். என் கேள்வி என்னன்னா, அது உண்மைதான். ஆனால் அந்த தீர்ப்பு, நியாய தீர்ப்பு என்னன்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? தீர்ப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டதா இல்லையா? அப்படின்னா தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. என்ன தீர்ப்பு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் நித்திய பரலோகத்திற்கு நேராய் போவான். ஏற்றுக்கொள்ளாதவன் நித்திய நரகத்திற்கு நேராக போவான். இது ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு தான் ஆண்டவருடைய வருகை. அது அவருடைய வருகை வரும்போது அது செயல்பாட்டுக்கு வரும். அல்லது அதற்கு முன்பாக மறிச்சிட்டோம்னா அந்த தீர்ப்பின்படி என்ன செஞ்சுருவோம், நம்ம எங்கே போகணுமோ அங்கே போவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, திராட்சை தோட்டத்திற்காக நான் பல வேலையை செஞ்சுருக்கேன், இருந்தாலும் ஏதாவது வேலை 1-2 வேலை செய்யாமல் விட்டுருந்தேன்னா அதையும் நான் செய்கிறதுக்கு ரெடி. ஏன்னா இந்த திராட்சை பழங்கள் எனக்கு நல்ல கனிகளை தரணும், இந்த யூதர்களை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் அவர்களோ என்ன செய்கிறாங்க, கசப்பான பழங்களை, ஆண்டவரை நிராகரிக்கிறார்கள், அவருடைய அன்பை நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாம், லூக்கா 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டாலும் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருக்கிறான். அவன் அதில் வந்து கனிகளை தேடின போது, அத்தி பழங்களை தேடும்போது அதில் கனிகள் இல்லை. இப்போ அந்த எஜமானன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, ஆகையினால இதை என்ன செஞ்சிரு, வெட்டிருன்ட்டார். ஏன்னா இது நிலத்தை சும்மா வேஸ்ட்டாக இருக்குது, நிலத்தை இங்கே எடுத்துக்கிட்டு மற்றதுக்கு போகிற தண்ணியை இது உறிஞ்சிக்கிட்டு கனியும் கொடுக்காம வெட்டியாக இருக்குது, வெட்டி போட்டுருன்ட்டார். அதுக்கு அந்த திராட்சை தோட்டக்காரன் என்ன சொல்கிறாரு, ஐயா இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் திரும்ப என்ன செய்கிறேன், இதை சுற்றி கொத்தி உரம்லாம் போட்டு வைக்கிறேன், அடுத்த வருஷம் பார்க்கலாம், கனி கொடுத்துச்சுன்னா ஓகே, கொடுக்கலைன்னா அதை வெட்டிடலான்றார். இந்த ஓமை ஆண்டவர் சொல்கிறார். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திராட்சை தோட்ட எஜமானன் பிதாவாகிய தேவர். ஏன்னா இது ஓமையாக ஆண்டவர் சொல்கிறார். திராட்சை தோட்டக்காரர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திராட்சை செடி யாருன்னா யூதர்கள்.
அப்போ ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை மேசியாவாக ஆண்டவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஆகையினாலே கனிகள் இல்லை. இப்போ இந்த நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆண்டவருடைய வருகையில் ஒருவேளை அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அவருடைய கிருபையின்படி நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுவோம். இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகள், அதாவது நம்மளை மாதிரி நம்ம இனங்களில் இருக்கிறவங்க, யூதர்கள் அல்லாதவர்கள், ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, எதையோ வணங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் அந்த நேரத்தில், அதாவது நான் சொல்கிறது ரகசிய வருகை, ஆண்டவருடைய ரகசிய வருகையில் கைவிடப்படுவார்கள். ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நாம் உயிரோடு இருந்தோம்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ பேலன்ஸ் யார் இருப்பா அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பாங்க. அதில் யூதர்களும் அடக்கம், யூதர்களும் மற்றும் புறஜாதிகள் எல்லோரும் இருப்பாங்க. இப்போ தான் யூதனுக்கு புரியும். என்ன புரியும்? மற்றவர்களுக்கு புரிகிறத விட யாருக்கு நல்லா புரியும்? இப்போது அந்த ரட்சிக்கப்படாத யூதன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத யூதனுக்கு இப்போ புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிருச்சு? ஆண்டவருடைய வருகை வந்துருச்சு, நம்ம கூட இருந்த பலர் இப்போ இல்லை. அவங்கெல்லாம் யாருன்னு கவனிப்பான். அவங்க பூரா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவத்தை தழுவினவர்களாக இருப்பார்கள். அப்போ இது யூதனுக்கு புரிஞ்ச உடனே இப்போ தான் அவன் என்ன செய்வான்? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான். அதே போல் மற்றவர்களும், புறஜாதி மக்களும் அந்த ஞான வெளிப்பாட்டை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி ஆரம்பிக்கும். 3 வருஷம் உபத்திரவம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம். இப்போ இதிலிருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, இப்போ இவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஏற்றுக்கொண்ட பின்பு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் சில ரூல்ஸ் எல்லாம் வரும். அதில் முக்கியமாக நமக்கு வேதம் கற்றுத்தர்றது என்னென்னா, அவனுடைய முத்திரையை, அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை ஜனங்கள் எல்லாரும் போட்டுக்கிறணும். ஒன்று கையில், இல்லைன்னா நெத்தியில் ஒரு மைக்ரோ சிப் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று ஊசி மூலம் செலுத்துவாங்க. இன்றைக்கி அந்த இதெல்லாம் வந்துருச்சு. அப்போது அதை ஒன்று கையிலையோ அல்லது நெத்திலையோ அதை இது பண்ணிடுவாங்க. அது ஒன்று இருந்தால் போதும். நமக்கு எந்த ஆதார் கார்டு தேவையில்லை, எந்த கார்டும் தேவையில்லை. எல்லா கடைகள்லையும் ஸ்கேனர் இருக்கும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா போதும், உங்களை ஸ்கேன் பண்ணோன்னே நீங்கள் யார் என்னன்ற டீட்டெயில் அவனுக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதை நீங்கள் பதிச்சிருந்தால் மட்டும்தான், அதாவது அந்த நேரத்தில் இருக்கிறவங்க இதை பதிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மளிகை ஜாமான் கிடைக்கும், கடையில் போய் பொருட்கள் வாங்க முடியும், இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதை பதிக்கவில்லை என்றால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பாக இருக்கக்கூடிய யூதர்களோ புறஜாதிகளோ அந்த நேரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க பாருங்க, அவங்க அந்த உபத்திரவ காலத்தில் இருப்பாங்க. இப்போ அவர்கள் பரலோகத்துக்கு நேராக போகணும்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த முத்திரையை அவர்கள் பதிக்கக்கூடாது. அப்போ சாப்பாடு தண்ணி கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். இன்னும் சொல்லணும்னா அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியில் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்போ அந்த வரக்கூடிய மரணத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் மரணித்து பரலோகத்துக்கு போக முடியும். அது கஷ்டப்பட்டு பரலோகம் போகிறது இல்லையா? அந்த நிலைமைக்கு நம்மளாம் என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. ஆண்டவர் ரகசியமாக கூப்பிடும்போதே சந்தோஷமாக என்ன செஞ்சிடணும்? நம்மெல்லாம் கிளம்பி போயிடணும். அப்போ அதற்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய கிருபையினாலே பாதுகாக்கிறார். அப்போ இதுதான் அதுக்கப்புறம் நடக்கும். அப்புறம் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி முடியும் போது ஆண்டவருடைய 2ஆம் வருகை
அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஆட்சி இந்த பூமியிலே நடக்க ஆரம்பிக்கும். 1000 வருடம் அவர் ஆட்சியை செய்வார். அப்போ இது எல்லாமே அடுத்து நடக்க போகிற காரியங்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீர்கள். இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுது, யுத்தமயமாக தான் இருக்குது. செய்திகள் பார்த்திங்கன்னா அதிகமான செய்திகள் யுத்தத்தை பற்றி தான் வருது. ஒரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுது, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போ சண்டை வரும்னே தெரியாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் சண்டை, காசா நகரத்துக்கு சண்டை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் சண்டை. இப்போ எல்லாரும் கூட்டணிகளை வைக்கிறாங்க. நீ என்னையை தாக்குனீன்னா எனக்கு நட்பு நாடாக இவர் வருவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கூட்டணிகளை வச்சு இப்போ என்ன செய்ய போகிறாங்க, போர் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. பேர்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் நித்தியமான மகிழ்ச்சியான இடத்திற்கு செல்ல முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வருத்தப்படுறாரு, நான் யூத குலத்தில் வந்தேன், யூதர்கள் தான் என்னை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் அவங்களே என்னை என்ன செய்யலை, என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை ஆண்டவரை சிலுவையில் அடித்தது யார்? ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தா பிதா தான் அடித்தார். ஆனால் எழுத்தின்படி பார்த்திங்கன்னா, நடந்ததின்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு கொடுத்தது யாருன்னு யூதர்கள் தான். அவங்க தான் பொய்யான குற்றச்சாட்டை ரெடி பண்ணி 2-3 சாட்சிகளை ரெடி பண்ணி அடித்தே ஆகணும். பிலாத்து கூட அடிக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை, அவன் ஒரு ரோமன். அவங்கள மன்னிச்சு விட்டுலான்னு நினச்சான். இவங்க கேட்கவே இல்லை. யார்? இந்த ஜப ஆலயத்தில் இருக்கிறவங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் சேர்ந்து இவனை அடித்தே ஆகணும், கொன்னே ஆகணும்னு சொல்லி. அப்போ யூதர்கள் தான் ஆண்டவரை என்ன செய்தார்கள், முழுமையாக நிராகரித்தார்கள். ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். வாசிக்கலாம், மத்தேயு 21 அதிகாரம், மத்தேயு 21:33. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு. பாருங்க, ஒரு எஜமானன் என்ன செய்யறான், திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை வேலி அடைச்சு அதில் அந்த திராட்சை பழத்திலேருந்து அந்த திராட்சை ரசம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆலையை கட்டி அதற்கு ஒரு கோபுரத்தையும் கட்டி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி அதை தோட்டக்காரருக்கு என்ன செஞ்சான், குத்தகைக்கு கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அடுத்து வாசிக்க தொடர்ந்து. கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். பாருங்க, இப்போ அந்த கனிகளை வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையாளை அங்கே அனுப்புகிறான். வாசிக்க அடுத்து. தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்போ தன்னுடைய வேலையாளை அனுப்பும்போது, ஊழியக்காரரை அனுப்பும்போது தோட்டக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனை பிடிச்சி அடித்து கொண்டு போட்டாங்க. அடுத்து. பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேற ஊழியக்காரரை அனுப்பினான். இப்போ முதல்ல ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சிருந்தா இப்போ என்ன செய்யறான், ஒரு 10 பேர் அனுப்புறான். 10 பேர் அனுப்பிச்சா அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி 10 பேர் அனுப்புறான். அவர்களே என்ன செஞ்சுட்டாங்க, தோட்டக்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டாங்க. அடுத்து 37. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். பாருங்க, இப்போ கடைசி என்ன பண்றாரு, சரி வேலைக்காரங்க போனாதான் பயப்பட மாட்டேங்கிறாங்க, ஸோ என்னுடைய சொந்த குமாரன் என்ன செய்யறேன்னு அனுப்புறேன், அவனை பார்த்தா பயப்படுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் தான் இதுக்கு வாரிசு, இவனை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம கைக்கு வந்துடும் சொல்லிட்டு குமாரனையும் என்ன செஞ்சிட்டாங்க, கொன்று போட்டாங்க. இப்போ அடுத்து கேட்குறாரு 40வது வசனத்தில், இப்படி சூழ்நிலை இப்படி இருந்துச்சுன்னா அந்த எஜமானன் வரும்போது அந்த தோட்டக்காரனை என்ன செய்வான் அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து
ஏற்ற காலம். கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களிலே தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்திலே திராட்சை தோட்டத்தை குத்தைக்கு கொடுப்பான் என்றார்கள். என்ன குத்தைக்கு கொடுத்திருந்தார். அப்ப என்ன சொல்றாரு? கொடுமையாய் அவர்களை அழித்து, அவங்கள தப்ப விட மாட்டாரு. அந்த தோட்டக்கார குரூப்பை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி திரும்ப அந்த தோட்டத்தை எடுத்து வேற யார்கிட்ட, வேற ஒரு தோட்டக்காரவங்கள்ட்ட கொடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த எஜமானன் பிதாவை குறிக்கிற வார்த்தை. குத்தகைக்காரன் யார் அப்படின்னா யூதர்கள். அதாவது அந்த முதல்ல இருந்த தோட்டக்காரர்கள் யாருன்னா யூதர்கள். சொந்த குமாரன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை யூதர்களிடத்தில் அனுப்புகிறார். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்யலை. அவர் முழுக்க முழுக்க யூதர்கள்கிட்ட தான் ஊழியம் செய்தார். புறஜாதிகள் சிலர் அவரை தேடி வந்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. சமாரியா ஸ்திரீ வந்தாங்க, அற்புதத்துக்காக வந்தாங்க. சிலர் அவர் ஏற்றுக்கொண்டார்கள், அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இவர் புறஜாதிகளின் பட்டணத்தில் போய் அதிகமாக ஊழியம் செய்யலை. இவர் யூதர்களிடத்தில் தான் பண்ணார். அப்போது குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார், யூதர்களுக்காக அனுப்பினார். ஆனால் அந்த குத்தகைக்காரர்களாகிய யூதர்கள் குமாரனை பிடித்து கொலை செய்தார்கள். இப்போ பிதா என்ன பண்ணுறாரு? அவர் திரும்பி வந்து அவர்களை, அந்த குத்தகைக்காரங்களை அழித்து வேற குத்தகைக்காரர்கள்ட்ட என்ன செய்கிறாரு? நிலத்தை கொடுக்குறாரு. அதுதான் நம்ம புறஜாதிகள். வேற குத்தகைக்காரர்கள் யாரு? அதுதான் நாம். 44வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய அன்பை நிராகரித்து கொண்டே, தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே போய்த்தான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டோடைய அன்பை என்ன செய்யாதீங்க? அல்ல தட்டாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன நடக்கும்? ஆக்கினி தீர்ப்புக்கு நேராக போய்த்தான் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம், 37, 38. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ பாருங்க, யூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்பாகவும் தீர்க்கதரிசியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொண்டிருக்கிறாங்க. அவங்களிடத்துலேருந்து எழும்பின, அதாவது சில பெரிய தீர்க்கதரிசிகளை அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆகி கோவப்பட்டாங்கன்னா எல்லாம் அப்படி நடந்துருது. இவங்க ஏதாவது டென்ஷன் பண்ணாங்கன்னா வானத்துலேருந்து அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரையும் சொல்லிடுவாங்க, டப்புன்னு அக்கினி இறங்கிரும். அவங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள், காலங்கள் போக போக சின்ன சின்ன தீர்க்கதரிசிகளை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொலை பண்ணியிருக்கிறாங்க யூதர்களே. அதான் சொல்கிறார், எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. யூதர்களை தான் சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். ஏன்? ஆண்டவர் யாரையும் பாலாக்குகிற தேவன் அல்ல. ஆனால் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுதுன்னா, அவர் நன்மை செய்கிறவர் எல்லாருக்குமே. ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் அழிவுக்கு சென்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் கோபப்பட்டதுனால அல்ல, மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் மட்டுமே. பாருங்க, நம்ம ஊரில் சாலை விதிகள் இருக்குது. ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், இப்போ ஒரு 4 ரோடு பிரியுது. இப்போ அதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகணும்.
இப்போ நம்ம என்ன வேகத்தில் போகிறோமோ அதே வேகத்தில் போய் அந்த 4 ரோட்டையும் கிராஸ் பண்ணிடலாமா? அப்படி? அல்லது சிக்னல் இருக்குது, இப்போது சிக்னல் இருக்குது, சிக்னலில் ரெட் கலர் எரியுது, சிவப்பு கலர் எரியுது, வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த சிவப்பு கலர் என்ன சொல்லுது? வழி இல்லைன்னு சொல்லுதா? வழியெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்மளை கொஞ்சம் நேரம் நிற்க சொல்லுது. ஏன் நிற்க சொல்லுதுன்னா, அந்த பக்கத்தில் இருந்து என்ன செய்வாங்க, வண்டி போய்கிட்டு இருக்கோம், அதனால நீ போகாதப்பா, நீ போனீன்னா என்ன ஆகும், அங்கே ஆக்சிடெண்ட் ஆயிரும், ஆகையினால சொல்கிற வரைக்கும் நில்லுங்குது. அடுத்து க்ரீன் கலர் எரிஞ்ச உடனே, பச்சை கலர் எரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ யாரும் இடைஞ்சலுக்கு வரமாட்டாங்க. இது ரூல்ஸு. அதை விட்டுட்டு நம்ம இதை கவனிக்காமல், இது எல்லாருக்குமே இந்த ரூல் தான், வண்டியில் போனாலும் காரில் போனாலும் எல்லாருக்கும் இந்த ரூல் தான். ஆனால் நான் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நேராக அங்கே போய் நின்று, அங்கே ரெட்டு கலர் போட்டிருக்குது, நிற்க சொல்லுது, நான் நிற்காமல் வழி தான் இருக்குல்ல, ரோடு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மீறி போகிறேன்னா என்ன ஆகும், வேறு வண்டிகள் இடிச்சிரும், கீழே விழுந்துருவோம், காயங்கள் ஏற்படும். இப்போ நான் எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி இந்த சிக்னல் வச்சதுனால தாங்க எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான வார்த்தை. இந்த சிக்னல்லாம் வச்சதுனால தான், இந்த ரெட் கலர் போட்டதுனால தாங்க எனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு ஒரு முட்டாள்தனமான வார்த்தையோ. அதை போல தான் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க என்ன செஞ்சேன், நான் மனதாக இருந்தேன், கையை நீட்டிக்கிட்டே இருந்தேன், நான் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ தான் என்ன செய்யலை, உனக்கு தான் மனசு இல்லை என்னை ஏற்றுக்கொள்கிறதுக்கு. என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நித்திய அழிவுக்கு நேராக போய்த்தான் ஆகணும். அது நான் உன் மேலே கோவப்பட்டதுனால இல்லைப்பா, நான் உன் மேலே பிரியமாக தான் இருக்கிறேன், நீ என்னை வெறுத்ததுனால தான் நடந்துச்சு, நீ என்னை ஏற்றுக்கொள்ளாதனால தான் அது நடக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் சொல்கிறார், ஆகையினாலே உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இவர் பாழாக்குறாருன்னு சொல்லலை, அந்த அர்த்தத்தை சொல்லலை. நீ ஏற்றுக்கொள்ளாததுனால உன்னுடைய வீடு எப்படி ஆயிடுச்சு, இப்போது பாழான மாதிரி ஆயிடுச்சு, அதில் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பல நிபந்தனைகளை வைத்திருப்பார், பல கட்டளைகளை வைத்திருப்பார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது நடக்கும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில், அதாவது புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எல்லா தீமையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும் வண்ணமாக ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை. ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். இப்போ அவர் கையிலிருந்து ஆசீர்வாதம் புதுசாக ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லை, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இப்போது அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் என்ன செய்யணும்? நாம் அதை செய்யணும். அங்கே பழைய ஏற்பாட்டில் அவருடைய நிபந்தனைகளை, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுக்கப்புறம் தான் அவர் கையிலேருந்து ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகும், நாமும் பெற முடியும். ரெண்டு நடக்கும். இங்கே புதிய உடன்படிக்கையில் ஏற்கனவே கையிலேருந்து ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் நம்மகிட்ட வரல. புரியுது அவங்களுக்கு? நம்ம இன்னும் அதை முழுசாக சுதந்திரிக்கலை. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் அதை பெற ஆரம்பிக்கிறோம். அதாவது இப்போ ஆட்டோமேட்டிக் மாதிரி ஆகிடுச்சு. முதல்ல ஆண்டவர் பார்த்து சுவிட்சை போட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கீழ்ப்பிடிச்சிருக்கானா, ஓகே,
இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் போகணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகுது. ஏற்கனவே எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது என்ன நோக்கி வரணும்னா, ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யினாரோ அதை நான் செய்யணும், எதை செய்ய வேணாம்னு சொன்னாரோ அதை நான் செய்யக்கூடாது. அப்போ நான் அதை சுதந்திரிக்க முடியும். ஒருவேளை நான் அதை செய்கிறதுக்கு தாமதமாகுதுன்னா ஆசீர்வாதமும் வந்த ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாகும். அவ்வளோதான், அது வேற எங்கேயும் போகாது. நமக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதம் நம்மளை நோக்கி தான் வரும், ஆனால் ஸ்லோவாகும். அதை எவ்வளோ ஸ்பீடப் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பீடப் பண்ணி நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் நடக்கும். கீழ்ப்படிதல் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை சீக்கிரமாக நம்மகிட்ட கொண்டு வரும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், யூதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவருடைய வீடு பாழாக்கி விடப்படுகிறது. அப்போ இந்த சுவிசேஷத்தை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்ம வீட்டார் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நாம் பூந்திருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய சொந்த பந்தங்கள் ரசிக்கப்படாதல் இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய அன்பை நாம் என்ன செய்யணும்? அதை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும். அவங்க கேட்குறாங்க கேட்கல, அதாவது சொல்கிறது நம்ம வேலை, அவங்களுடைய இருதயத்தை மாற்றுவது தேவனுடைய வேலை. நாம் அந்த வேலையை செய்ய முடியாது. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அவங்க கேட்கவே மாட்டேங்க, அவன் கீழ்ப்படிய மாட்டேங்க, அப்படி தான் இருப்பான். இருதயத்தை மாற்றுகிற வேலையை தேவன் நமக்கு தரல. தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற வேலையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சொல்ல வேண்டியது நம்ம வேலை, மாற்றுவது தேவனுடைய வேலை. ஏன்னா அவர்களும் நித்திய மரணத்துக்கு நேராக போயிடக்கூடாது. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னா, நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருக்கும்போதே நம்மை நேசித்தவர். இதுதான் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளுக்கும் பழைய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்ததுனால தான் அந்த குலத்தை தேவன் தன்னுடைய ஜனம் என்று தெரிந்தெடுத்தார். அது இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் இஸ்ரவேல் மக்களை ஏன் நான் செப்பரேட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்கன்றதுனால இல்லை, உலகத்தில் இருந்த ஜனங்களில் அவன் தான் அடிமுட்டாள், அவன் தான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அப்படி ஒரு வசனமே இருக்குது. அதனால தான் நான் அவர்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளவு அன்பு இருந்தால் ஆண்டவர் அப்படி செலக்ட் பண்ணுவார். தகுதி உள்ளவர்களே இல்லை, தகுதி இல்லாதவர்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி தகுதி உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அப்போ நாம் விரோதிகளாக இருக்கும்போது நம்மளை நேசிக்கிறார்னா, நாம் பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மளை நேசிப்பாரா இல்லையா? அவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அன்பை, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்மை குறித்து அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்ல எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர், உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து அவர்கள் எல்லாரும் உம்முடைய நித்திய மகிழ்ச்சிக்கு நேராய் கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர், உலக மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கேற்ற முயற்சிகளும் அதற்கேற்ற வழிகள் நாங்கள் செல்ல கர்த்தாவே எங்கள் தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.